ஒருவருக்கு மன அமைதி இல்லாமல் அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி தேடி அலையக்கூடாது. அந்த அமைதியானது உங்கள் உள்ளத்தில் தான் இருக்குது. அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அருமையாக வாழ கற்றுக்கொள்ளணும். எப்போதுமே ஒருத்தர் உங்களை தேடி வந்து அறிவுரை கேட்டால் மட்டும் அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். தானாக போய் அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. அந்த இடத்துல இழிவுபடுத்தப்படுவீர்கள், அவமானப்படுத்தப்படுவீர்கள், மட்டம் தட்டப்படுவீர்கள். அதனால் மனசார நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து கேட்டால் மட்டுமே எதுக்காக இருந்தாலுமே நீங்கள் சொல்லலாம். தானாக போய் ஒருத்தருக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். செண்பக மரம் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடலாம், மன அமைதி வேண்டும் என்றால். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் பூக்கடையில் இருந்தால் செண்பக பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல நறுமணம், மகாலட்சுமி அம்சம் கொண்ட மலர். அந்த மலரை எடுத்து நீங்கள் உங்கள் சுவாமி, நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் மகாலட்சுமி சுவாமிக்கு, சிவபெருமானுக்கு தாராளமாக எல்லா சுவாமிகளுக்குமே செண்பகம் வைக்கலாம். அந்த பூக்கள் வச்சு வீடு ஃபுல்லாக அந்த மனம் பரவி இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். செண்பக பூ காஞ்ச பின்னாடி நீங்கள் தினமும் புகை போடும்போது ஒரு 2-3 பூக்களை சேர்த்து புகை போடுங்க. நேர்மறை ஆற்றல்